எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் ஏதோ புஸ்தகத்துல படிச்ச கதையோ இல்ல யாரோ 4 பேர் மேடையில நின்னு பேசிட்டு போற தத்துவமோ கிடையாது. இது உங்க மனசுக்குள்ள, ஏன் மனசுக்குள்ள தினமும் ராத்திரி தூக்கம் வராம கண்ணை மூடும்போது வந்து நிற்குமே அந்த பயத்தை பத்தின பேச்சு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், மனசார யோசிச்சு பதில் சொல்லுங்க. ராத்திரி 12 மணி இருக்கும். சுத்தி இருக்கிற உலகம் பூரா தூங்கிக்கிட்டு இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் அமைதியா மூச்சு விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க கண்ணு மட்டும் ஏன் ஃபேன் சுத்துறதையே பார்த்துக்கிட்டு இருக்கு? மனசுக்குள்ள ஒரு மெல்லிய நடுக்கம், நெஞ்சில ஏதோ ஒரு பாரம். அடடா, நாளைக்கு என்ன ஆக போதோ? அக்கா கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணம் பத்தாம போயிடுமோ? அடுத்த மாசம் இஎம்ஐ கட்ட முடியாம போயிடுமா? வேலை போயிடுமோ? நாம நம்பினவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ? இந்த மாதிரி கேள்விங்க உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? இந்த ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்விதான் மனுஷனோட நிம்மதியை அடியோட தூக்கி எறியுது. நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த பயம் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. ஆதி காலத்துல மனுஷன் குகையில வாழ்ந்தப்போ நாளைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்குமா இல்ல ஏதாச்சும் மிருகம் நம்மளை அடிச்சு சாப்பிட்டுருமான்னு பயந்தான். இன்னைக்கு நாம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு போனை கையில வச்சுட்டு அதே பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உருவம் மாறிச்சு, காலம் மாறிச்சு, ஆனா மனசுக்குள்ள இருக்கிற அந்த அஞ்ஞான பயம் மட்டும் மாறவே இல்லை. குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் நின்னப்போ அவனுக்குள்ள வந்ததும் இதே பயந்தான். சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களை பார்த்தான். நாளைக்கு நான் இவங்களை எல்லாம் கொன்னுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன ஆகும்? அண்ணன் தம்பிங்களை கொன்னு வாழற இந்த வாழ்க்கை எனக்கு தேவையான்னு வில்ல கீழே போட்டுட்டு தேருக்குள்ள முடங்கி உட்கார்ந்தான். அவனோட கண்ணுல கண்ணீர், உடம்புல நடுக்கம். அப்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாரு. அர்ஜுனா, நீ யார நினைச்சு பயப்படுற? நாளைக்கு என்ன நடக்கும்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உன் கையில இருக்குன்னு யார் சொன்னா? நாம எல்லாரும் நம்மளையே கிருஷ்ணரா நினைச்சுக்கிறோம். அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. நாளைக்கு நான் இதை பண்ணுவேன், அதை முடிப்பேன், இதை அடைவேன்னு பிளான் போடுறோம். தப்பே இல்லை. ஆனா அந்த பிளான் படிதான் நாளைக்கு நடந்தாகணும்னு நாம புடிவாதம் பிடிக்கும்போது அந்த புடிவாதத்தோட நிழலாதான் இந்த பயம் உருவாகுது. நம்ம ஊர்ல ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் முத்துவை எடுத்துப்போம். தினமும் காலையில 6 மணிக்கு வண்டி எடுப்பாரு. சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல மழையில வண்டி ஓட்டுவாரு. அவருக்கு 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும். சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. முத்துவுக்கு தினமும் ஒரே சிந்தனை தான், நாளைக்கு எனக்கு சவாரி கிடைக்குமா, வண்டி கடனை அடைக்க முடியுமா? ஒரு நாள் ராத்திரி மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரோட்டுல ஆளே இல்லை. முத்து வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ஸ்டீரிங் மேல தலையை வச்சு அழுதுகிட்டு இருக்காரு. கடவுளே, நாளைக்கு என் பொண்ணோட காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கையில 1000 ரூபாய் கூட இல்லை. நாளைக்கு என் நிலைமை என்ன ஆகும்னு கதறாரு. அப்போ அந்த வழியா ஒரு வயசான பெரியவர் வர்றாரு. மழையில நனைஞ்சுக்கிட்டே முத்துக்கிட்ட வந்து, தம்பி, பக்கத்து ஊருக்கு போறியான்னு கேட்குறாரு. முத்து கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, வாங்க டிஸ்டிங்க ஐயா, போலான்னு சொல்றாரு. அந்த பெரியவரை கொண்டு போய் விட்டதும் அந்த பெரியவர் வண்டி வாடகையா 500 ரூபாயை கொடுத்துட்டு கூடுதலா ஒரு வார்த்தை சொன்னாரு. தம்பி, நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு ராத்திரி அனுபவிக்க வேண்டிய அமைதியை இழந்துடுறான். உனக்கு தேவையானதை அந்த இறைவன் ஏதோ ஒரு வழியில அனுப்புவான். நீ வண்டியை ஓட்டுற வேலையை மட்டும் பாரு. அந்த வார்த்தை முத்துவோட மண்டையில சுழீர்னு அடிச்சது. நாம ஏன் பயப்படுறோம் தெரியுமா? நாம இல்லாத ஒரு எதிர்காலத்தை நம்ம மனசுக்குள்ள நாமளே கற்பனை பண்ணி பார்க்கறோம். அதுதான் காரணம். நாளைக்கு நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி நாமளே கற்பனை பண்ணி அதுக்கு நாமளே பயந்து இன்னைக்கு வாழற வாழ்க்கையை நரகமா ஆக்கிக்கிறோம். கிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவா சொல்றாரு, கர்மண்யேவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. உனக்கு உரிமை இருக்கிறது உன் கடமையை செய்வதில் மட்டுமே, அதன் பலனில் ஒருபோதும் இல்லை. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? டே, நீ உன் வேலையை ஒழுங்கா செய். நாளைக்கு அது என்னவா மாறும், என்ன பலனை தரும்னு மண்டையை உடைச்சிக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா நாம என்ன பண்றோம்? வேலையை செய்யறமோ இல்லையோ, பலனை பத்தியே 24 மணி நேரமும் யோசிச்சு யோசிச்சு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து உங்களுக்கு வந்த ஒரு பெரிய பிரச்சனை, ஐயோ இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்ச ஒரு நாள் இன்னைக்கு எங்க இருக்கு? கடந்து வந்துட்டீங்கல்ல. அன்னைக்கு பயந்தது போல எல்லாமே அழிஞ்சா போச்சு இல்லல்ல? அப்போ இன்னைக்கு நீங்க பயப்படுற இந்த விஷயமும் நாளைக்கு கடந்து போகும் தானே? அப்புறம் ஏன் இந்த நடுக்கம், ஏன் இந்த பயம்?
பயம்ங்கிறது வெளியே எங்கேயும் இல்ல, அது உங்க அறிவுக்குள்ள, உங்க எண்ணங்களுக்குள்ள நீங்களா வளர்த்து விடுற ஒரு விஷயம். ஒரு இருட்டு ரூம்குள்ள தாம்பு கயிறு கிடக்கு. அதை பார்த்துட்டு பாம்பு பாம்புன்னு கத்துற மாதிரி தான் உங்க எதிர்கால பயமும். வெளிச்சத்தை போட்டு பார்த்தா தெரியும் அங்க இருக்கிறது வெறும் கயிறு தான், பாம்பு இல்லைன்னு. அந்த வெளிச்சம்தான் ஞானம், அந்த வெளிச்சம்தான் கிருஷ்ணரின் உபதேசம். இந்த பயத்தை நாம சாதாரணமா விடக்கூடாது, சரி பார்த்துக்கலாம்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பயம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும், உங்க தன்னம்பிக்கையை அறுத்து எரியும், உங்க திறமைய மழுகடிக்கும், உங்களை ஓட விடாம ஒரே இடத்துல முடக்கி போடும். உங்க மனசுல இருக்கிற அந்த பயத்தை வேரோட புடுங்கி எறியறதுக்கான முதல் படி, இன்னைக்கு இந்த நிமிஷம் என் கையில என்ன இருக்கோ அதை நான் முழு மனசோட செய்வேன்னு முடிவெடுக்கிறது தான். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை உடைக்க முயல்றவன் முட்டாள். அந்த ரகசியத்தை இறைவனின் பாதத்துல சமர்ப்பிச்சுட்டு இன்னைக்கு வேலையை பார்க்கறவன் தான் உண்மையான ஞானி. உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. நாம் பயப்படுறதால நாளைக்கு நடக்க போற ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறப்போகுதா? கண்டிப்பா மாறப்போறதில்ல. அப்போ மாறாத ஒரு விஷயத்துக்காக மாறக்கூடிய உங்க நிகழ்காலத்தை ஏன் வீணாக்குறீங்க? இந்த பயணத்துல நாம அடுத்து பார்க்க போறது, இந்த பயம் எப்படி நம்ம உடம்பையும் மனசையும் நம்ம தலைவிதியையும் மெல்ல மெல்ல சிதைக்குதுன்ற அதிர்ச்சியான உண்மையத்தான். அர்ஜுனன் எப்படி தன்னோட பயத்தை ஜெயிச்சு வில்ல கையில் எடுத்தானோ அதே மாதிரி உங்க கையில் இருக்கிற உங்க வாழ்க்கைய நீங்க கையில் எடுக்க போறீங்க. வாழ்க்கைங்கிறது பயந்து பயந்து வாழறதுக்கானதில்ல, துணிஞ்சு நின்னு ஜெயிக்கிறதுக்கானது. முதல்ல நாம பார்த்தது அந்த ராத்திரி நேரத்தோட பயத்தோட ஆரம்பம். ஆனா இந்த பயங்கிறது ஏதோ மனசுக்குள்ள வந்துட்டு போற ஒரு சாதாரண எண்ணம் மட்டும் கிடையாது. அது உங்க உடம்பையும் உங்க வாழ்க்கையையும் மெல்ல மெல்ல அரிக்கிற ஒரு நஷம். இன்னைக்கு நம்ம சமூகத்துல பல பேரை கேட்டு பாருங்க. எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு படபடப்பா இருக்குன்னு புலம்புவாங்க. டாக்டர் கிட்ட போனா அவரும் ஸ்கேன், பிளட் டெஸ்ட்னு எல்லாம் எடுத்து பார்த்துட்டு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாம் ஸ்ட்ரெஸ் தானே அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த ஸ்ட்ரெஸ் எங்கிருந்து வருது? அதுக்கு விதை எங்க விழுகுது? எல்லாம் அந்த ஒரே ஒரு கேள்விதான், நாளைக்கு என்ன ஆகுமோ? உங்க மனசுக்குள்ள நாளை பத்தின பயம் வரும்போது உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? உங்க மூளை உடனே ஆபத்து ஆபத்துன்னு எச்சரிக்கை மணி அடிக்குது. உடனே உங்க ரத்தத்துல அட்ரினலின், கார்டிசோல்ங்கிற ஹார்மோன்கள் சுரக்கத் தொடங்குது. ரத்த அழுத்தம் ஏறுது, இதய துடிப்பு அதிகமாகுது, வயித்துல ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம் வருது. யோசிச்சு பாருங்க, காட்டுல ஒரு சிங்கம் உங்களை துரத்தும் போது இந்த ஹார்மோன்கள் சுரந்தா நியாயம், ஏன்னா நீங்க தப்பிச்சு ஓடணும். ஆனா நீங்க சொகுசா உங்க வீட்ல ஃபேன் காத்துல படுத்துட்டு இருக்கிறப்போ நாளைக்கு நினைச்சு பயப்படும் போதும் அதே விஷயம்தான் உங்க உடம்புல கலக்குது. தினமும் இப்படி பயந்து பயந்து வாழ்ந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? நம்ம ஊர்ல ஒரு சுந்தரம்னு ஒரு அண்ணன் இருந்தாரு. பிரைவேட் கம்பெனியில அக்கவுண்டன்ட் வேலை. ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்காதவரு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது சிகரெட்டோ சரக்கோ கிடையாது, அது பயம். கம்பெனியில ஆள் குறைப்பு பண்ணுவாங்களோ, என் வேலையை தூக்கிடுவாங்களோ, என் பையனுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்காம போயிடுமோ, வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன் அடைக்க முடியாம போயிடுமோன்னு இதுதான் அவரோட 24 மணி நேர யோசனை. அவர் வேலை செய்யும்போது கூட நிம்மதியா செய்ய மாட்டாரு. மேனேஜர் கூப்பிட்டா போதும், ஐயோ எதுக்கு கூப்பிடுறாரோ, வேலையை விட்டு தூக்க போறாரோன்னு கை கால் எல்லாம் நடுங்கும். 5 வருஷம் இப்படியே வாழ்ந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அவருக்கு வேலை போவல, ஆனா அவரோட ஆரோக்கியம் போயிடுச்சு. 40 வயசுல நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு ஞானம் வந்தது. ஐயோ, நான் பயந்த எந்த விஷயமும் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை, ஆனா நடக்காத அந்த விஷயத்துக்காக பயந்து பயந்து இன்னைக்கு என் உடம்பையே நான் கெடுத்துக்கிட்டேனேன்னு கதறி அழுதாரு. இது சுந்தர மன்னனோட கதை மட்டும் இல்ல, உங்க கதையும் இதுதான். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கேட்கிறாரு, அர்ஜுனா, இந்த பயம் உனக்கு எங்கிருந்து வந்தது? இது உன்னோட வீரத்துக்கு அழகானதா? இது உன்னை புகழுக்கு கொண்டு போகுமா இல்லை வீழ்ச்சிக்கு கொண்டு போகுமா? கிருஷ்ணர் ஏன்பா அப்படி கேட்கிறாரு? ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல புத்தி வேலை செய்யாது. ஒரு மனுஷனுக்குள்ள பயம் நுழையும் போது அவனோட முதல் எதிரியா மாறுறது அவனோட சொந்த புத்தி தான். தெளிவா யோசிக்க வேண்டிய மூளை குழம்பி போய் தப்பான முடிவுகளை எடுக்கத் தொடங்கும்.
ஒரு கிரிக்கெட் மேட்சை யோசிச்சு பாருங்க. ஒரு பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வர்றான். அவன் மனசுல நான் அவுட் ஆயிடுவேனோ, பூஜ்யத்துல போயிடுவேனோ, ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்களோன்னு பயந்துட்டே பேட்டை பிடிச்சா அவன் கண்டிப்பா முதல் பால்லையே அவுட் ஆகி தான் போவான். ஏன்னா அவனோட கவனம் பந்து மேல இல்ல, அவனோட பயத்து மேல இருக்கு. அதே பேட்ஸ்மேன் பந்து வருது, அதை அடிச்சு ஆடுறேன், அவுட் ஆனா என்ன பாத்துக்கலாம்னு தைரியமா களம் இறங்குனா கண்டிப்பா சிக்ஸர் அடிப்பான். உங்க வாழ்க்கையும் ஒரு மேட்ச் தான். நீங்க பேட்ஸ்மேன். வாழ்க்கை உங்களுக்கு தினமும் விதவிதமான பந்துகளை வீசுது. நீங்க ஐயோ நாளைக்கு என்ன பந்து வருமோன்னு பயந்துட்டே விக்கெட் முன்னாடி நின்னீங்கன்னா வாழ்க்கை வீசுற சாதாரண யார்க்கர் கூட உங்களை கிளீன் போல்ட் ஆக்கிடும். ஆனா நீங்க என்ன பந்து வந்தாலும் பாத்துக்கலாண்டான்னு நிமிர்ந்து நின்னீங்கன்னா வாழ்க்கை போடுற எந்த சவாலையும் நீங்க எல்லைக்கோட்டுக்கு வெளியே தூக்கி அடிக்க முடியும். பயத்தோட மிகப்பெரிய ஆபத்தே அது உங்களை செயலாற்ற விடாம பண்ணிடும். உங்களை ஒரே இடத்துல முடக்கி போடும். நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு யாராவது சொன்னா உடனே மனசுல பயம் வரும். ஐயோ நஷ்டமாயிட்டா என்ன பண்றது? அதனால அந்த பிசினஸே ஆரம்பிக்க மாட்டாங்க. நான் இந்த பொண்ணுகிட்ட என் காதல சொல்ல போறேன்னு நினைப்பாங்க. உடனே பயம் வரும். நோ சொல்லிட்டா என்ன பண்றது? கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. இப்படி பயந்து பயந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம விட்டுட்டு அப்புறம் 60 வயசுல உட்காந்து அன்னைக்கே நான் அதை பண்ணியிருந்தா என் வாழ்க்கையே மாறி இருக்குமேன்னு புலம்புவாங்க. யோசிச்சு பாருங்க, செய்யாத தவறுக்காக வருத்தப்படுறதை விட செஞ்சு பார்த்துட்டு தோத்து போறது எவ்வளவோ மேல். ஏன்னா தோத்து போனா அனுபவம் கிடைக்கும், ஆனா பயந்து ஓடுனா வெறும் ஏக்கம் மட்டும்தான் மிஞ்சும். கிருஷ்ணர் சொல்றாரு, நஹி கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் தாத்த கச்சதி. நல்ல எண்ணத்தோட கடமையை செய்யற எவனும் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. இதுல எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? நீங்க நேர்மையா உழைக்கும்போது, நல்ல எண்ணத்தோட ஒரு காரியத்துல இறங்கும்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையா நிற்கும். அப்புறம் ஏன் அந்த பயம்? நம்ம மனசு ஒரு விசித்திரமான கண்ணாடி மாதிரி. நீங்க அதுல பயத்தை காமிச்சா அது உங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பயமுறுத்துற மாதிரி தான் காட்டும். பூனைய கூட புலியா காட்டும். ஆனா அதே கண்ணாடியில நீங்க நம்பிக்கையை காமிச்சா முன்னாடி நிக்கிற புலி கூட உங்களை பார்த்து வழிவிட்டு ஒதுங்கி போகும். உங்க எதிர்காலத்தை பத்தின பயம் உங்களை ஆட்கொள்ளும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த நிமிஷம், இது நேத்து நீங்க பயந்த நாளை தான். நேத்து ராத்திரி நீங்க பயந்தீங்கல்ல, அடடா நாளைக்கு என்ன ஆக போகுதோன்னு யோசிச்சிங்கல்ல, அந்த நாளைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கு. உலகம் அழிஞ்சா போச்சு? சூரியன் உதிக்காமலா போச்சு? உங்க மூச்சு நின்றுச்சா? இல்லல்ல, நீங்க இன்னும் உயிரோட தானே இருக்கீங்க. இன்னைக்கும் உங்களால சாப்பிட முடியுது, பேச முடியுது, இந்த பேச்சை கேட்க முடியுது. அப்போ நேத்து பயந்த நாளைக்கு உங்களை அழிக்கலைன்னா இன்னைக்கு நீங்க பயப்படுற நாளைக்கு மட்டும் எப்படி உங்களை அழிச்சிடும்? யோசிங்க, சிந்திச்சு பாருங்க. நாம இல்லாத ஒரு உலகத்தை, நாம இல்லாத ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணி பயப்படுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அடுத்த பாகத்துல நாம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ரகசியத்தை. விதி என்றால் என்ன? நம்ம கைரேகையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கா, இல்ல அதை தாண்டி நம்ம மனசுல ஏதோ ஒன்னு இருக்காங்கிற அந்த ரகசியத்தை ஒடிச்செறிய போறோம். பயத்தை தூக்கி போடுங்க, நெஞ்ச நிமிர்த்துங்க. முந்தைய பாகத்துல நாம பார்த்தது பயம் எப்படி நம்ம உடம்பையும் புத்தியையும் மெல்ல மெல்ல நசமாக்குதுன்னு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரலாம். பொதுவா நம்ம ஊர்ல யாராவது பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தா உடனே பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விடுப்பா, எல்லாம் தலைவிதி, நெத்தியில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும், நாம பயந்து என்ன ஆகப்போகுதுன்னு ஒரு போலி ஆறுதலை சொல்லுவாங்க. இங்க தான் நாம எல்லாரும் பெரிய தப்பு பண்றோம். விதி, தலையெழுத்து, கைரேகைன்னு சொல்லிக்கிட்டு நாம பண்ற சோம்பேறித்தனத்துக்கும் நம்ம மனசுல இருக்கிற பயத்துக்கும் ஒரு முகமூடி போட்டுக்கிறோம். எனக்கு விதி சரியில்லை, என் ஜாதகத்துல சதாசனி ஓடுது, எனக்கு எல்லாமே தலைகீழாத்தான் நடக்கும்னு சொல்லி தன்னோட பயத்தை நியாயப்படுத்துற மக்கள் தான் இங்க அதிகம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மனசார சிந்திச்சு பதில் சொல்லுங்க. உங்க கையில இருக்கிற கைரேகை தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னா கை இல்லாதவனுக்கு வாழ்க்கை இல்லையா? அவன் எதிர்காலம் என்ன ஆகிறது? ஜாதகமே இல்லாத எத்தனையோ பறவைகளும் விலங்குகளும் தினமும் காட்டுல வாழ்ந்துட்டு தானே இருக்கு. அதுங்களுக்கெல்லாம் நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு எந்த ஜோசியக்காரங்கிட்ட போய் சீட்டு குலுக்கி போடுது? யோசிச்சு பாருங்க. குருக்ஷேத்திர களத்துல அர்ஜுனன் வில்ல கீழே போடும்போது கூட, கிருஷ்ணா எல்லாம் என் விதிப்படி நடப்பதாக இருக்கட்டும், நான் எதுக்கு சண்டை போடணும்னு தான் சாக்கு போக்கு சொன்னான்.
அப்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அர்ஜுனா, விதியை சாக்கு போக்கா காட்டி ஓடி ஒழியாத. நீ செயலை செய்யாம இருந்தா விதி கூட உனக்கு உதவி பண்ணாது. உன் கர்மாதான் உன் விதியை தீர்மானிக்குது. நம்ம மக்கள் பல பேருக்கு இந்த கர்மாங்கிற வார்த்தையை கேட்டாலே பயம் வந்துடும். கர்மானா ஏதோ முந்தைய பிறவியில பண்ண பாவம், அது நம்மளை அடிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, கர்மாங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு இயற்கை விதி. நீ என்ன விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். இன்னைக்கு நீங்க பயத்தை விதைச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கவலையும் பதற்றமும் தான் அறுவடையா கிடைக்கும். இன்னைக்கு நீங்க உழைப்பையும் தைரியத்தையும் விதைச்சிங்கன்னா நாளைக்கு வெற்றி உங்களை தேடி வரும். நம்ம ஊர்ல சின்ன வயசுல ஒரு கதை கேட்டிருப்போம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அவர் கையில ஒரு சின்ன குருவியை மூடி பிடிச்சிக்கிட்டு ஊர்ல இருந்த ஒரு ஞானி கிட்ட போனாராம். போய் கேட்குறாரு, சாமி, என் கையில ஒரு குருவி இருக்கு. இது உயிருள்ள குருவியா இல்ல செத்த குருவியா? நீங்க ஞானியாச்சே, கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு. அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, நீ கைய அமுக்குனா அது செத்து போகும். நீ கைய திறந்தா அது பறந்து போகும். அந்த குருவியோட உயிர் உன் கையில தான் இருக்கு. அதே மாதிரி தான் உங்க எதிர்காலமும். அது ஜோசியக்காரன் கையிலையோ கிரகங்களோட சுழற்சியிலையோ இல்ல, அது உங்க சொந்த கையில தான் இருக்கு. நீங்க பயந்து நடுங்கி கைய அமுக்குனீங்கன்னா உங்க எதிர்காலம் செப்பு போகும். நீங்க தைரியமா கைய திறந்து செயல்பட்டீங்கன்னா அது உயர பறக்கும். நம்ம ஊர்ல ராமசாமின்னு ஒரு தையல்காரர் இருந்தாரு. பொட்டிக்கடைக்கு பக்கத்துல சின்னதா ஒரு தையல் மிஷின் போட்டு துணி தச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு 2 பசங்க. ஒரு நாள் அந்த ஊர்ல பெரிய ரெடிமேட் துணிக்கடை திறந்துட்டாங்க. ராமசாமிக்கு ஒரே பயம். ஐயோ, இனிமே யாரு என்கிட்ட துணி தைக்க போறாங்க? நம்ம கடையை மூட வேண்டியதுதான். நம்ம குடும்பம் நடுத்தெருவுக்கு வரப்போகுது. இதுதான் என் தலைவிதின்னு நினைச்சு தையல் மிஷினை பூட்டி வச்சுட்டு சோர்ந்து உட்கார்ந்துட்டாரு. ஆனா அதே ஊர்ல குமார்னு இன்னொரு தையல்காரரும் இருந்தாரு. அவருக்கும் அதே பயம் வந்தது. ஆனா அவர் யோசிச்சாரு, பெரிய கடை வந்தது உண்மைதான், ஆனா அவங்களால முடியாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. நான் ஆட்களோட உடம்பு அளவுக்கு ஏத்த மாதிரி கச்சிதமா தச்சு தருவேன். ஃபிட்டிங் சரியில்லைன்னா ஆல்டர் பண்ணி தருவேன்னு யோசிச்சு ஹோம் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சாரு. வீடுக்கே போய் அளவெடுத்து துணி தச்சு கொண்டு போய் கொடுத்தாரு. அடுத்த 2 வருஷத்துல ராமசாமி கடனை உடனே வாங்கி நஷ்டப்பட்டு போனாரு. ஆனா குமார் 4 தையல் மிஷின் போட்டு பெரிய கடையாவே மாத்திட்டாரு. இப்ப சொல்லுங்க, ராமசாமிக்கு விதி மோசமா இருந்ததா இல்ல அவரோட சிந்தனையும் பயமும் அவரை முடக்கி போட்டதா? குமாருக்கு விதி பெருசா இருந்ததா இல்ல அவரோட தைரியமும் மாற்றி யோசிச்ச புத்தியும் அவரை ஜெயிக்க வச்சதா? நாம பயப்படுறதுக்கு முக்கிய காரணமே நாம நம்மளை விட மத்த விஷயங்களை பெருசா நினைக்கிறோம். பிரச்சனைய மலையா நினைக்கிறோம். நம்மள ஒரு சின்ன எறும்பா நினைக்கிறோம். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துரா ஆத்மைவ ரிப்புராத்மனஹ. உனக்கு நீயேதான் நண்பன், உனக்கு நீயேதான் எதிரி. உங்க மனசு தைரியமா இருந்தா இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலும் உங்களை வீழ்த்த முடியாது. ஆனா உங்க மனசுக்குள்ள பயம் வந்துட்டா வெளியில இருக்கிற நண்பன் கூட உங்களுக்கு எதிரியா தெரியுவான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் மலையை ஏறும்போது அவனுக்கு கால் வலிக்கும், மூச்சு வாங்கும். ஆனா அவன் மனசுல நான் சிகரத்தை தொடுவேன்னு நம்பிக்கை இருந்தா அவன் வலி தெரியாம ஏறிடுவான். அதே மனுஷனை கூப்பிட்டு மலை மேல பேய் இருக்கு, போனா செத்துடுவேன்னு பயமுறுத்தி பாருங்க, அவன் அடிவாரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுவான். உங்க பயம்தான் உங்களை பலவீனமாக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற கேள்வி வரும்போதெல்லாம் உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, நாளைக்கு என்ன வந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு என் உடம்புலையும் மனசுலையும் தெம்பு இருக்கு. பிரச்சனைகள் வராம இருக்காது. வாழ்க்கைங்கிறது சீரான ரோடு கிடையாது, அது மேடு பள்ளம் நிறைந்த பாதை. வண்டி ஓட்டும்போது பள்ளம் வந்தா வண்டியை நிறுத்திட்டு அழுகிறமா? இல்லையே, கியரை குறைச்சு மெதுவா அந்த பள்ளத்தை கடந்து போகல. அதேதான் வாழ்க்கையும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதா? வரட்டும், அதை எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. இறை சக்தி உங்க இரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த பாகத்துல நாம பார்க்க போறது மிகவும் ஆழமான ஒரு வாழ்க்கை சத்தியம். நாம் எதை இழக்க பயப்படுகிறோமோ அதைத்தான் காலம் நம்மிடம் இருந்து பறிக்கிறது. ஏன் அப்படி நடக்குது? பற்றுதலும் பயமும் எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்குங்கிற ரகசியத்தை உடைக்க போறோம். தைரியமா இருங்க, விதி உங்க கையில். கடந்த பாகத்துல நாம பார்த்தது விதிய சாக்குப்போக்கா காட்டி நாம எப்படி பயந்து ஓடுறோன்னு. இப்போ நாம பார்க்க போறது இந்த பயத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மிக ஆபத்தான ஒரு மனோதத்துவ உண்மையையும் ஆன்மீக ரகசியத்தையும் தான். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏன் பயம் வருது? நாம எதையோ ஒன்ன கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கோம். இது என்னோடது,
இந்த பணம் என்னோடது, இந்த வேலை என்னோடது, இந்த பதவி என்னோடது, இந்த மனுஷன் என்னோட ஆளுன்னு எதை நாம அளவுக்கு அதிகமா பிடிச்சு வச்சிருக்குமோ அது நம்மளை விட்டு போயிடுமோங்கிற எண்ணத்திலிருந்து தான் அந்த பயமே பொங்கி வழியுது. இங்க தான் ஒரு பெரிய முரண் இருக்கு. நீங்க எதை ரொம்ப தீவிரமா இழக்கக்கூடாதுன்னு பயந்து பயந்து கெட்டியா பிடிச்சிக்கிறீங்களோ காலம் கரெக்டா அதைத்தான் உங்ககிட்ட இருந்து பறிச்சு எடுக்கும். ஏன் அப்படி நடக்குது தெரியுமா? ஏன்னா பயத்தோடு பிடிச்சு வச்சிருக்கிற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உறவும் தன்னோட இயல்பான சுதந்திரத்தை இழந்துடுது. ஒரு பறவையை உங்க மேல பிரியமா வளர்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அது உங்க கூடவே இருக்கணும்னு நினைச்சு அதை ஒரு தங்க கூண்டுக்குள்ள அடைச்சு பூட்டு போட்டு வச்சிங்கன்னா அந்த பறவை உங்க மேல அன்பா இருக்குமா, இல்ல அந்த கூண்டை உடைச்சிட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு தான் நினைக்குமா? அதே பறவைய நீங்க கூண்டுல அடைக்காம உங்க தோள் மேல உட்கார வச்சு சுதந்திரமா பறக்க விட்டீங்கன்னா அது வானத்துல எவ்வளவு தூரம் பறந்தாலும் திரும்ப உங்க தோள் தேடி தான் வரும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நாம பயத்தால எதையெல்லாம் பிடிச்சு வைக்க நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம கையை விட்டு நழுவி ஓடும். மணலை கையில அள்ளி வச்சுக்கிட்டு பொத்தி பொத்தி டைட்டா மூடினா மணல் விரல் இடுக்கெல்லாம் ஓடி போயிடும். ஆனா கைய பரப்பி வச்சா மணல் அப்படியே இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு கணேசன் அண்ணன் இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய வீடும் ஒரு 5 ஏக்கர் நிலமும் வாங்கினாரு. அவருக்கு அது மேல அம்புட்டு பற்று. யாராவது என் நிலத்தை ஏமாத்திடுவாங்களோ, தம்பிங்க வந்து பங்கு கேட்டுடுவாங்களோ, பையன் இதை வித்து வீணாக்கிடுவானோன்னு தினமும் பயம். வீட்டுக்குள்ள போனா யாருக்கிட்டையும் சிரிச்சு பேச மாட்டாரு. யாருக்காவது ஒரு ரூபா உதவி பண்ண மாட்டாரு. நிலத்துக்கான பத்திரத்தை பீரோவுக்குள்ள வச்சு பூட்டி சாவிய நெஞ்சு மேலேயே வச்சுட்டு தூங்குவாரு. அவருக்கு பொண்ணு வயசாகி மன அழுத்தத்துல நோயாளியா மாறுச்சு. பொண்ணு கல்யாண வயசுல இருந்தது. நல்ல வரன் வந்தது. ஆனா ஐயோ, பொண்ணுக்கு நகையும் பணமும் கொடுத்தா நம்ம சொத்து குறைஞ்சிடுமேன்னு பயந்து நல்ல வரனையெல்லாம் தட்டி கழிச்சாரு. பையன் பிசினஸ் பண்ண காசு கேட்டப்போ பணத்தை தொலைச்சிடுவேன்னு பயந்து 1 ரூபா கொடுக்கல. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? பையன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான். பொண்ணு வயசாகி மன அழுத்தத்துல நோயாளியா மாறுச்சு. தம்பிங்க இவரோட குணத்தை பார்த்து வெறுத்து ஒதுங்கிட்டாங்க. 60 வயசுல கணேசன் அண்ணன் அந்த பெரிய பங்களாவுல தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. சுத்தி சொத்து இருக்கு, ஆனா கூட பேச ஒரு மனுஷன் இல்ல. அப்போ அவர் யோசிச்சு பார்த்தாரு, நான் என் சொத்தையும் பணத்தையும் காப்பாத்தணும்னு பயந்தேன். ஆனா அந்த பயத்தால என் குடும்பத்தையே இழந்துட்டேனே. பகவத்கீதையில அர்ஜுனன் இதே தப்புதான் பண்ணான். கிருஷ்ணா, என் பாட்டன் பீஷ்மர் செத்துடுவாரோ, என் குரு துரோணர் இறந்துடுவாரோ, அவங்கள இழக்க எனக்கு பயமா இருக்கேன்னு அழுதான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுர் துருவம் ஜென்ம மிருத்தஸ்யச்சா. பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம், இறந்தவனுக்கு பிறப்பும் நிச்சயம். அர்ஜுனா, நீ பயந்தாலும் அவங்க இறக்கதான் போறாங்க. நீ பயப்படலனாலும் அவங்க போகதான் போறாங்க. காலத்தின் மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீ எதை பிடிச்சு வச்சுக்க நினைக்கிறியோ அது எதுவுமே நிரந்தரம் இல்ல. அப்புறம் ஏன் அந்த பயம்? இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய விதியே மாற்றம்தான். இன்னைக்கு உங்க கையில இருக்கிற பணம் நாளைக்கு வேற ஒருத்தன் கைக்கு போகும். இன்னைக்கு நீங்க இருக்கிற பதவி நாளைக்கு இன்னொருத்தனுக்கு சொந்தமாகும். இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் ஏதோ ஒரு நாள் பிரியத்தான் போறாங்க. இதுதான் இயற்கை. இத புரிஞ்சிக்காம எல்லாமே எனக்கு நிரந்தரமா வேணும், எதுவுமே மாறக்கூடாதுன்னு நாம அடபிடிக்கும் போதுதான் அந்த நரக வேதனை பிறக்குது. நாம வாழ்க்கைய ஒரு ஆற்று வெள்ளம் மாதிரி பார்க்கணும். ஆத்துல தண்ணி ஓடிட்டே இருக்கும். நாம அந்த தண்ணியை கையில அள்ளி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த தண்ணி ஓடவே கூடாது, என் கையிலேயே நிஷ்கலமா இருக்கணும்னு நினைச்சா அந்த தண்ணியும் கெட்டு போகும், நம்ம கையும் தான் வலிக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க பயப்படுற அந்த இழப்பு ஒருவேளை நடந்தே விட்டாலும் என்ன ஆகும்? என் வேலை போயிடுமோன்னு பயப்படுறீங்க. சரி, போயிடுச்சுனே வச்சுப்போம். அப்புறம் என்ன? நீங்க ரோட்லயா நிப்பீங்க? உங்களோட திறமை செத்து போயிடுமா? உங்க கை கால் முடங்கிடுமா? கண்டிப்பா இல்ல. வேற ஒரு வேலை கிடைக்கும். ஒருவேளை அதை விட சிறந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். என் காதல் தோத்து போயிடுமோ, என் காதலி என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயப்படுறீங்க. போயிட்டா உலகம் அழிஞ்சா போயிடும். உங்களுக்கு ஏத்த உங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு நல்வாழ்க்கை அமையாதா? வாழ்க்கையில ஒரு கதவு மூடும்போது கண்டிப்பா இறைவன் 10 கதவுகளை திறந்து வைப்பான். ஆனா நாம மூடின கதவையே பார்த்து பயந்து அழுதுட்டு இருக்கிறதால திறந்து இருக்கிற மற்ற கதவுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுது. பற்ற குறைங்க, பயம் ஓடி போகும்.
அடுத்த பாகத்துல நாம பார்க்க போறது நம்ம மனசு எப்படி நம்மளையே ஏமாத்துது, இல்லாத ஒரு பூதத்தை உருவாக்கி காட்டி நம்மளை எப்படி நடுங்க வைக்குதுங்கிற அந்த மனோதத்துவ விளையாட்டு பத்தி தான். பற்ற குறைங்க, பயம் ஓடி போகும். கடந்த பாகத்துல நாம பார்த்தது பற்றும் பயமும் எப்படி நம்மள பிடிச்சு ஆட்டுதுன்னு. இப்ப நாம பார்க்க போறது நம்ம சொந்த மனசு நமக்குள்ள ஆடுற ஒரு ஆபத்தான மாயாஜால விளையாட்டை பற்றி தான். நம்ம மனசு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய சினிமா தியேட்டர் மாதிரி. அதுல தினமும் ஆபரேட்டரா உட்கார்ந்து படம் ஓட்டுறது நம்ம பயம்தான். நிஜத்துல அங்க எதுவுமே நடந்திருக்காது. ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு கற்பனை திரையை விரிச்சு அதுல இல்லாத பூதத்திலும் நடக்காத விபத்தையும் வராத ஆபத்தையும் 4K குவாலிட்டியில போட்டு காட்டி நம்மள நடுங்க வச்சிடும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ராத்திரி நேரம் உங்க வீட்டு காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, சலசலன்னு. உடனே உங்க மனசு என்ன யோசிக்கும்? அடடா, திருடன் தான் வந்துட்டான், கையில அருவா வச்சிருப்பானோ, கதவை உடைச்சு உள்ள வந்துருவானோ, நம்மள வெட்டிடுவானோன்னு மூளை 100 ஸ்பீடுல கற்பனை குதிரைய பறக்க விடும். நெஞ்சு படபடக்கும், வேர்க்கும், கைகால் நடுங்கும். ஆனா மெல்ல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு டார்ச் லைட்டை அடிச்சு பார்த்தா அங்க ஒரு சின்ன தெரு பூனை குப்பை தொட்டிய தெள்ளி விட்டுட்டு இருக்கோம். சத்தம் போட்டது பூனை, ஆனா உங்க மனசு வரைஞ்சது பூதம். நம்ம எதிர்கால பயமும் இப்படித்தான் 99% வெறும் பூனை மாதிரிலாம். ஆனா நம்ம கற்பனை தான் அதை பூதமா மாத்தி காட்டி நம்மளை மிரட்டுது. நம்ம ஊர்ல ஒரு முருகேசன் அண்ணன் இருந்தாரு, காய்கறி வியாபாரம் பண்றவரு. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் நெஞ்சில லேசா ஒரு எரிச்சல் வந்தது. உடனே கூகுள்ல போய் தேடுறாரு, லெஃப்ட் சைடு செஸ்ட் பெயின் காஸ்ன்னு. கூகுள் என்ன சொல்லும்? அல்சரா இருக்கலாம்னு சொல்லும். ஆனா கடைசியில ஹார்ட் அட்டாக்னு ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். முருகேசனுக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கமே போச்சு. ஐயோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, நான் செட்டுட்டா என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன ஆவாங்க, என் பொண்ணு கல்யாணம் என்ன ஆகும்னு யோசிச்சு பயத்திலேயே அவருக்கு பிபி ஏறி உண்மையிலேயே நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு, யோ உனக்கு ஒண்ணுமில்லப்பா, கேஸ் ட்ரபிள் தான், கூகுளை பார்த்து பயந்ததுல உனக்கு ஸ்ட்ரெஸ் ஏறிடுச்சுன்னு ஒரு அண்டா சிரப் எழுதி கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, உடம்புல பிரச்சனை இல்ல, ஆனா மனசு பண்ண கற்பனையினால அவர் உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல் பெட்ல போய் படுக்க வேண்டியதா போச்சு. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து மிக ஆழமான ஒரு வார்த்தையை சொல்றாரு, சம்சயாத்மா வினஷ்யதி, சந்தேகமும் கற்பனை பயமும் கொண்டவன் முற்றிலும் அழிகிறான். கிருஷ்ணர் ஏன்பா அப்படி சொன்னாரு? ஏன்னா சந்தேகமும் கற்பனையும் மனுஷனோட நிஜமான பலத்தை அடியோட அழிச்சிடும். நம்ம மனசுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அது எப்போதுமே பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்களை தான் ரொம்ப சீக்கிரமா நம்பும். யாராவது வந்து, தம்பி நீ பண்ற பிஸ்னஸ் செமையா வருண்டா, நீ பெரிய ஆளா வருவேன்னு சொன்னா நாம அதை லேசா சிரிச்சுட்டு விட்டுடுவோம். ஆனா அதே ஆளு, மச்சான் பார்த்து பண்ணுடா, இந்த வருஷம் மார்க்கெட் சரியில்லை, நஷ்டமாயிடும்னு சொல்றாங்கன்னு சொன்னா போதும், அன்னைக்கு ராத்திரி நமக்கு தூக்கம் வராது. ஏன் இந்த நெகட்டிவிட்டி மேல நமக்கு இவ்ளோ மோகம்? ஏன்னா நம்ம மனசு பயங்கிற உணர்வுக்கு ரொம்ப அடிமையாகி போச்சு. ஒரு சின்ன புள்ளி மாதிரி தொடங்குற அந்த பயம் மெல்ல மெல்ல வளர்ந்து உங்க சிந்தனை முழுவதையும் ஆக்கிரமிச்சிடும். நீங்க ரோட்ல நடந்து போகும்போது ஒரு நாய் உங்களை பார்த்து குறைக்குதுன்னு வச்சுப்போம். நீங்க பயந்து ஓடத் தொடங்கினா அந்த நாய் உங்களை துரத்தி வந்து கடிக்கும். ஆனா அதே நாயை பார்த்து நீங்க நிமிர்ந்து நின்னு ஒரே ஒரு கத்துனா அது வாலை சுருட்டிட்டு ஓடிடும். உங்க மனசுல இருக்கிற கற்பனை பயமும் ஒரு தெரு நாய் மாதிரி தான். நீங்க பயந்து ஓட ஓட அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். நீங்க நிமிர்ந்து நின்னு, டே என்னடா பண்ணுவ, என்ன நடக்கும்னு பாத்துடுறேன்டான்னு எதிர்த்து நின்னீங்கன்னா அந்த பயம் அடையாளம் தெரியாம ஓடி போயிடும். உங்க மனசுக்குள்ள எதிர்காலத்தை பத்தின பயம் வரும்போதெல்லாம் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுங்க. எதை நினைச்சு பயப்படுறீங்களோ அதை அந்த பேப்பர்ல எழுதுங்க. எனக்கு இந்த விஷயம் நடந்துடுமோன்னு பயமா இருக்கு. அடுத்ததா அதுக்கு கீழே எழுதுங்க, ஒருவேளை அது நடந்தே விட்டால் மோசமான விளைவு என்னவாக இருக்கும், வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அதை எதிர்கொள்ள என்கிட்ட என்ன வழி இருக்கு. நீங்க இப்படி எழுத ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே உங்க மனசுல இருக்கிற அந்த மாயபூதம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா பயம்ங்கிறது இருட்டில் மட்டும்தான் வாழும். நீங்க கேள்விங்கிற வெளிச்சத்தை போட்ட அடுத்த நிமிஷமே அது செத்து போயிடும். நம்ம மனசு நமக்கு ஒரு நல்ல வேலைக்காரனா இருக்கணுமே தவிர நமக்கு எஜமானனா மாறக்கூடாது.
மனசு சொல்ற எல்லா கற்பனையும் நீங்க உண்மைன்னு நம்புனீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கைய வாழவே முடியாது. மனசு ஒரு லூசு மாதிரி கண்டதையும் உளரும். நீ தோத்துடுவ, உன்னை எல்லாரும் சிரிப்பாங்க, உனக்கு நோய் வந்துடும்னு 1000 பொய் சொல்லும். நீங்க அந்த மனசை பார்த்து சொல்லணும், டேய் மனசே, நீ சொல்ற கற்பனைய அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, மூடிட்டு அமைதியா இருன்னு மிரட்ட பழகுங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில மனசை கட்டுப்படுத்துறத பத்தி சொல்லும்போது, அபியாசேன தூ கௌந்தேய வைராகியேனச்ச கிருஹ்யதே, பயிற்சியினாலும் வைராகியத்தினாலும் மட்டுமே இந்த மனதை அடக்க முடியும்னு சொல்றாரு. பயிற்சி பண்ணுங்க, தினமும் உங்க மனசுக்கு தைரியமான எண்ணங்களை ஊட்டி வளருங்க. அடுத்த பாகத்துல நாம பார்க்க போறது நம்ம கைவசம் இருக்கிற அந்த மிகப்பெரிய சக்தி, நிகழ்காலம், பிரசன்ட் மூமெண்ட். நாளை பற்றின பயத்தை வேரோட புடுங்கி எறிகிற ஒரே ஆயுதம் இந்த நிமிஷம்தான். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெளிவா பார்க்க போறோம். கற்பனையை நிறுத்துங்கள், நிஜத்தை நேசியுங்கள். கடந்த பாகத்துல நாம பார்த்தது மனசு எப்படி இல்லாத பூதத்தை கற்பனை பண்ணி நம்மள மிரட்டுதுன்னு. இப்போ நாம பார்க்க போறது அந்த கற்பனை பயத்துல இருந்து நிரந்தரமா வெளியே வர்றதுக்கான மிக சக்தி வாய்ந்த ஒரே ஆயுதம், இந்த நிமிஷம். நாம வாழ்கிற இந்த வாழ்க்கை உண்மையிலேயே எங்கே இருக்கு தெரியுமா? அது நேத்துல இல்ல. ஏன்னா நேத்துங்கிறது முடிஞ்சு போன ஒரு பழங்கதை. அதை உங்களால ஒரு புள்ளி கூட மாத்த முடியாது. அது நாளையிலேயும் இல்ல. ஏன்னா நாளைங்கிறது இன்னும் பிறக்காத ஒரு குழந்தை. அது எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. உங்க வாழ்க்கை உண்மையிலேயே இருக்கிறது இப்போ இந்த நிமிஷத்துல, இந்த நொடியில மட்டும்தான். ஆனா நாம என்ன பண்றோம்? கையில இருக்கிற இந்த தங்கமான இன்னைக்குங்கிற நிமிஷத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு இல்லாத நாளைக்குங்கிற காணல் நீரை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்க இந்த உரையை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க உடம்புல மூச்சு நல்லா ஓடுது, உங்க கண்ணு பாக்குது, உங்க காது கேக்குது, உங்க சுத்தி ஆபத்து எதுவுமே இல்ல. இந்த நொடி நீங்க ரொம்ப பாதுகாப்பா அமைதியா இருக்கீங்க. ஆனா உங்க மனசு என்ன பண்ணுது? இங்கே இல்லாம நாளைக்கு காலையில என்ன ஆபத்து வருமோன்னு அங்கே ஓடிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாம யாருமே இன்னைக்கு வாழறதே இல்ல. காலையில டிஃபன் சாப்பிடும்போது மத்தியானம் ஆஃபீஸ் வேலையை யோசிக்கிறோம். ஆஃபீஸ்ல இருக்கும்போது ராத்திரி வீட்டுக்கு போறதை யோசிக்கிறோம். ராத்திரி தூங்கும்போது நாளைக்கு காலையில விடியறதை யோசிக்கிறோம். கடைசியில செத்து போற கட்டத்துல படுத்துட்டு இருக்கும்போது தான் யோசிப்போம், அடட, வாழ்க்கை பூரா நாளைக்கு நாளைக்குன்னு ஓடுனேனே தவிர ஒரு நாள் கூட நிம்மதியா இன்னைக்கு வாழவே இல்லையே. நம்ம ஊர்ல ஒரு சேகர்னு ஒரு டீ கடை அண்ணன் இருந்தாரு. ரொம்ப சின்ன கடை தான். ஆனா அவர் போடுற டீக்கு அந்த ஊரே அடிமை. தினமும் காலையில 5 மணிக்கு கடை திறப்பாரு. ஒரு நாள் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணே, தினமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வெயில்ல நின்னு டீ போடுறீங்களே, அலுப்பா இல்லையா? நாளைக்கு என்ன பண்றது, கடையை எப்படி பெருசு பண்றதுன்னு உங்களுக்கு கவலையே வராதான்னு. அந்த சேகர் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லாரு, தம்பி, நான் டீ போடும்போது அந்த பாலை காய்ச்சறது, டீ தூளை போடுறது, அதை ஆத்துறதுல மட்டும்தான் என் கவனம் இருக்கும். அந்த ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு ஒருத்தன் ஆஹான்னு சொல்றான் பாரு, அதுதான் என் சந்தோஷம். அடுத்த கிளாஸ் டீயை பத்தி நான் யோசிக்க மாட்டேன், அது வரும்போது பார்த்துக்கலாம். இந்த தத்துவம் தான் பகவத்கீதையோட சாராம்சமே. சேகரண்ணன் படிச்சவரோ பெரிய ஆன்மீகவாதியோ இல்ல. ஆனா அவர் கீதையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சு வாழ்றாரு. கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு போர்க்களத்துல உபதேசம் பண்ணும்போது, அர்ஜுனா, போரின் முடிவை பத்தி யோசிக்காத, இப்போ உன் கையில வில் இருக்கு, முன்னாடி எதிரி இருக்கான், இந்த அம்பை எய்யறது மட்டும்தான் உன் வேலைன்னு சொன்னாரு. கிருஷ்ணர் நினைச்சிருந்தா, அர்ஜுனா, 18வது நாள்ல நீதான் ஜெயிப்பாயின்னு ஜோசியம் சொல்லியிருக்க முடியும். ஆனா அவர் அதை சொல்லவே இல்லை. ஏன்னா எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அர்ஜுனன் இந்த நிமிஷத்துல முழு கவனத்தோட சண்டை போட மாட்டான். நாம ஏன் இந்த நிமிஷத்துல வாழ மாட்டேங்கிறோம் தெரியுமா? ஏன்னா நமக்கு மனசு மேல கட்டுப்பாடு இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு அழகான பூங்கால நடந்து போறீங்க. சுத்தி கலர் கலரா பூக்கள் பூத்திருக்கு, நல்ல பூங்காத்து வீசுது, பறவைகள் பாடுது. ஆனா நீங்க கைஃபோன்ல அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னு மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டே நடந்தீங்கன்னா அந்த பூங்காவோட அழக உங்களால அனுபவிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. உங்க வாழ்க்கையும் ஒரு அழகான பூங்கா மாதிரி தான். ஆனா நீங்க எதிர்கால பயம்ங்கிற போனை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த அழக ரசிக்காம தினமும் அதை நரகமாக்கிக்கிறீங்க. நிகழ்காலத்துல வாழ பழகிட்ட மனிதனுக்கு பயம்ங்கிற வார்த்தையே மறந்து போயிடும்.
ஏன்னா பயம் வாழக்கூடிய ஒரே இடம் எதிர்காலம் மட்டும்தான். இந்த நிமிஷங்கிற வெளிச்சத்துல பயத்தால வாழவே முடியாது. யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த நொடியில உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லவே இல்ல. பிரச்சனை எல்லாமே உங்க யோசனையில தான் இருக்கு. நாளைக்கு வரப்போற பிரச்சனைய இன்னைக்கு யோசிச்சு கவலைப்படுறது எப்படிப்பட்டது தெரியுமா? அடுத்த வாரம் வரப்போற மழைக்காக இன்னைக்கே கொடைய பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்க மாதிரி. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! மழை வரும்போது கொடையை எடுங்கடா, அது வரைக்கும் காய்க்கிற வெயிலையும் வீசுற காத்தையும் அனுபவிங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, யோகாத்மனா நயத்தே சித்தம் ஏகாகிரம். எவன் ஒருவன் தன் கவனத்தை முழுமையாக ஒரே இடத்தில் இந்த கணத்தில் நிலைநிறுத்துகிறானோ அவனே யோகி. நீங்க யோகியா மாற வேண்டாம், அட்லீஸ்ட் நிம்மதியான மனுஷனா மாறுங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். தினமும் காலையில கண்ணை முழிக்கும்போது 2 கையையும் கூப்பி வானத்தை பார்த்து சொல்லுங்க, இறைவா, எனக்கு இந்த ஒரு நாளை புதுசா கொடுத்திருக்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாள்ல என் முன்னாடி வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முழு கவனத்தோட சந்தோஷமா செய்வேன். சாப்பிடும்போது சாப்பாட்டை மட்டும் ரசிச்சு சாப்பிடுங்க. வேலையை செய்யும்போது வேலையை மட்டும் கவனமா செய்யுங்க. உங்க குழந்தைகளோட விளையாடும்போது அவங்க சிரிப்பை மட்டும் ரசிங்க. இப்படி இன்னைக்கு வாழத் தொடங்கிட்டீங்கன்னா நாளைக்குங்கிற பயம் உங்களை பார்த்து பயந்து ஓடி போயிடும். அடுத்த பாகத்துல நாம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு ஆன்மீக திருப்புமுனை. எல்லாம் சரிதான், ஆனா பிரச்சனைகள் நிஜமாவே வரும்போது அதை எப்படி எதிர்கொள்றது? சரணாகதி, சரண்டர் என்றால் என்னங்கிற அந்த பரம ரகசியத்தை உடைக்க போறோம். இன்னைக்கு வாழுங்க, இந்த நிமிஷம் உங்களுடையது. கடந்த பாகத்துல நாம பார்த்தது நிகழ்காலத்துல வாழறதோட அவசியத்தை பற்றி. இப்போ நாம பார்க்க போறது பகவத்கீதையோட மிக உயர்ந்த, மிக ஆழமான, வாழ்க்கையையே தலைகீழா மாற்றக்கூடிய அந்த பரம ரகசியத்தை பற்றித்தான். அதுதான் சரணாகதி. நம்ம ஊர்ல நிறைய பேரு சரணாகதினா என்னன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. தோத்து போய் கை உயர்த்துறதோ இல்ல சோம்பேறியா உட்கார்ந்துகிட்டு எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருன்னு வேலையே செய்யாம இருக்கிறதோ சரணாகதி கிடையாது. சரணாகதினா உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை, உங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட பாரங்களை அந்த இறைவனின் பாதத்துல தூக்கி போட்டுட்டு நீங்க செய்ய வேண்டிய கடமையை மட்டும் மன அமைதியோட செய்யறதுதான் உண்மையான சரணாகதி. இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன், மனசார யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் பெரிய மூட்டைய தலைமையில வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறுறான். பஸ்ல சீட்டு காலியாத்தான் இருக்கு. அவனும் போய் உட்கார்றான். ஆனா அந்த மூட்டைய தலைமையில இருந்து இறக்கி கீழே வைக்கவே இல்ல. பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான், யோ, சீட்ல தான் உட்காந்துட்டியே, மூட்டைய கீழே வைக்க வேண்டியது தானே என்ன? அதுக்கு அவ சொல்றான், ஐயோ, பஸ் ஆல்ரெடி என்ன சுமந்துட்டு போகுது, இதுல ஏன் மூட்டை பாரத்தையும் பஸ் மேல போட்டா பஸ்ஸால தாங்க முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்குன்னு. சிரிப்பு வருதில்ல? நாம பண்ணிட்டு இருக்கிற காரியமும் இதுதானே. இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த இயற்கை, அந்த இறைவன் நம்ம ஆல்ரெடி சுமந்துட்டு தான் இருக்கான். நம்ம மூச்சை இயக்கிறது அவன்தான், நம்ம இதயத்தை துடிக்க வைக்கிறது அவன்தான், நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறது அவன்தான். ஆனா நாம என்ன பண்றோம்? நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற நம்ம குட்டி மூட்டைய தலைமையில வச்சுக்கிட்டு பாரம் தாங்காம அழுத்துதேன்னு கதறி அழுதுகிட்டு இருக்கோம். அந்த மூட்டையை இறக்கி வைங்கப்பா. அந்த பாரத்தை இறைவன் பாதத்துல தூக்கி போடுங்க. குருக்ஷேத்திர போர்க்களத்துல கிருஷ்ணர் 17 அத்தியாயங்கள் அர்ஜுனனுக்கு கண்டபடி தத்துவம் பேசினாரு. சாங்கிய யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம்னு 1000 வழிகளை சொன்னாரு. ஆனா அர்ஜுனனுக்கு குழப்பம் தீரவே இல்லை. கடைசியில 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் தன் அத்தனை தத்துவத்தையும் சுருக்கி ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சாரு. அதுதான் கீதையோட உச்சக்கட்ட மந்திரம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. இதோட தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா? அர்ஜுனா, நீ வச்சிருக்க அத்தனை யோசனையையும் குழப்பத்தையும் பயத்தையும் பிளானையும் தூக்கி தூர போடு. என்கிட்ட மட்டும் சரணடைஞ்சிடு. உன்னோட அத்தனை கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன். நீ கவலைப்படாத, பயப்படாத. எவ்வளவு பெரிய வாக்குறுதி பாத்தீங்களா? நான் இருக்கேன்டா, நீ பயப்படாதன்னு பிரபஞ்சத்தை படைச்ச இறைவனே உங்க தோள் மேல கை போட்டு சொல்றான். அப்புறம் எதுக்கு இந்த நடுக்கம்? நம்ம ஊர்ல ஒரு லக்ஷ்மி அம்மா இருந்தாங்க, வயசான அம்மா. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்.
அவன் வெளியூர்ல பிசினஸ் பண்ணி நஷ்டமாகி கடன்காரங்க தொல்லைனால ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துடுச்சு. அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தினமும் சாமி கும்பிடுவாங்க, அழுவாங்க. ஒரு நாள் அந்த அம்மா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போனாங்க. சன்னதி முன்னாடி நின்னு தன் கையில இருந்த ஒரே ஒரு தாலி கொடியை கழற்றி உண்டியல்ல போட்டாங்க. கண்ணீரோட கை கூப்பி சொன்னாங்க, பெருமாளே, என் பையனை காப்பாத்த என்கிட்ட இனிமே எந்த வழியும் இல்ல. என் அறிவும் முடிஞ்சு போச்சு, என் பணமும் முடிஞ்சு போச்சு. இனிமே அவன் ஓன் பையன். அவனை காப்பாத்துறியோ இல்ல நடுத்தெருவுல விடுறியோ எல்லாம் ஓன் விருப்பம். நான் என் பாரத்தை ஓன்கிட்ட இறக்கி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்தாங்க. அடுத்த 2 நாள்ல என்ன ஆச்சு தெரியுமா? யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த பையனோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து வந்தா. விஷயம் கேள்விப்பட்டு தேவையான மொத்த பணத்தையும் கொடுத்து கடனை அடைச்சு காப்பாத்தினா. அந்த அம்மா அன்னைக்கு கோவிலுக்கு போய் என் பாரத்தை உன்கிட்ட இறக்கி வச்சிட்டேன்னு சொன்னாங்களே, அதுதான் சரணாகதி. நாம எப்போ என்னால தான் எல்லாமே நடக்குது, நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன், நான் தான் இந்த கம்பெனியை நடத்துறேன்னு நம்ம அகந்தைய தூக்கி பிடிச்சுக்கிறோமோ, அப்போதான் பயம் நம்மள பிடிச்சு ஆட்டுது. நான் யார்? நான் வெறும் கருவி. என்னை இயக்குறவன் மேல இருக்கான்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா வெற்றி வந்தாலும் தலைக்கண வராது, தோல்வி வந்தாலும் பயம் வராது. ஒரு சின்ன குழந்தை தாயோட கையை பிடிச்சுக்கிட்டு சந்தைக்கு போகுது. சுத்தி கூட்டம், கூச்சல், பயங்கரமான சத்தம். ஆனா அந்த குழந்தை பயப்படுமா? கண்டிப்பா பயப்படாது. அது பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுக்கு தெரியுது, என் அம்மாவோட கை என் கையை கெட்டியா பிடிச்சிருக்கு, என்ன அவ பார்த்துப்பான்னு ஒரு அசையாத நம்பிக்கை. நாமளும் அந்த குழந்தை மாதிரிதான். இறைவனின் கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த உலகம் எவ்வளவு கூச்சல் போட்டாலும், எதிர்காலம் எவ்வளவு பயமுறுத்தினாலும், என் அப்ப என்ன பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க சிரிச்சுட்டே இந்த வாழ்க்கையை கடந்து போவீங்க. பயத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி பயத்தை விட பெரிய ஒரு சக்தியை நம்புறது தான். அந்த சக்தி தான் இறைவன், அந்த சக்தி தான் பிரபஞ்சம். உங்கள் முயற்சியை 100% போடுங்க, பலனை அவன்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நல்லது நடந்தா சந்தோஷம், கெட்டது நடந்தா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய நன்மை ஒளிஞ்சிருக்குன்னு ஏத்துக்க பழகிக்கோங்க. அடுத்த பாகத்துல நாம பார்க்க போறது, சவால்கள் வர்றப்போ, சோதனைகள் நம்மள தூக்கி அடிக்கும்போது அதை எப்படி ஒரு வீரனை போல எதிர்கொள்றதுங்கிற அந்த மன தைரியத்தை பத்தி தான். பாரத்தை இறக்கி வைங்க, நிம்மதியா மூச்சு விடுங்க. கடந்த பாகத்துல நாம பார்த்தது மனபாரத்தை இறைவனின் பாதத்துல இறக்கி வைக்கிற அந்த சரணாகதி ரகசியத்தை பற்றி. இப்போ நாம பார்க்க போறது, வாழ்க்கையில வர்ற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு பயந்து ஓடாம ஒரு வீரனை போல நிமிர்ந்து நின்னு அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிற அந்த இமயமலை போன்ற மன தைரியத்தை பற்றித்தான். நம்ம ஊர்ல நிறைய பேர் புலம்புவாங்க, சாமி, எனக்கு மட்டும்தான் தினமும் புது புது பிரச்சனையா வருது. பக்கத்து வீட்டுக்காரன் ஜாலியா இருக்கான், எதிர் வீட்டுக்காரன் நிம்மதியா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இறைவன் இவ்வளவு சோதனையை கொளக்குறான்னு கதறுவாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு சிற்பி கடையில 2 பாறை கிடக்கு. சிற்பி ஒரு பாறையை எடுத்து சுத்தியலையும் உளியையும் வச்சு ஓங்கி அடிக்கிறான். அந்த பாறை கத்துது, ஐயோ வலிக்குதே, என்ன அடிக்காத, என்ன விட்டுடுன்னு அழுகுது. சிற்பி அதை ஓரமா தூக்கி போட்டுட்டு இன்னொரு பாறையை எடுக்கிறான். அதே மாதிரி சுத்தியலால அடிக்கிறான். ஆனா இந்த 2வது பாறை அமைதியா அந்த வலியை தாங்கிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு தெரியுமா? வலியை தாங்கின அந்த 2வது பாறை ஒரு அழகான கம்பீரமான தெய்வ சிலையா மாறி கோவில் கருவறைக்குள்ள போய் உட்காருது. வலியை தாங்காம கத்துன அந்த முதல் பாறை அதே கோவிலோட வாசற்படியில போய் கிடக்கு. கோவிலுக்கு வர்ற அத்தனை பேரும் அந்த முதல் பாறை மேலதான் காலை வச்சு மிதிச்சிட்டு கருவறைக்குள்ள போறாங்க. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை உங்களை அடிக்கும்போது ஐயோ வலிக்குதேன்னு பயந்து ஓடினீங்கன்னா நீங்க மிதிப்பாறையாத்தான் போவீங்க. ஆனா அதே அடி விழும்போது இது என்ன செதுக்கிற அடிடான்னு நெஞ்ச நிமிர்த்தி தாங்குனீங்கன்னா நீங்க கருவறை தெய்வமா உயர்ந்து நிற்பீங்க. பிரச்சனைகள்ங்கிறது உங்களை அழிக்க வர்ற ஆபத்து கிடையாது. அது உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய உண்மையான பலத்தை, உங்க திறமைய வெளியே கொண்டு வர்றதுக்காக காலம் அனுப்புற ஒரு வாய்ப்பு.
குருக்ஷேத்திர களத்துல அர்ஜுனன் பயந்து நடுங்கியப்போ கிருஷ்ணர் அவன்கிட்ட பரிதாபப்படவே இல்லை. ஐயோ பாவமே, என் மச்சான் அழுவுறானேன்னு போய் அவனுக்கு டீ வாங்கி கொடுக்கல. மாறா கிருஷ்ணர் அவனை பார்த்து கோபத்தோட கர்ஜிச்சாரு. கிளைபியம் மாஸ்ம கமஹ் பார்த்த நைதத்வையுபபத்யதே. அர்ஜுனா, இந்த பேடித்தனத்தை அடையாதே. இது உனக்கு தகுதியானதே இல்லை. எழுந்திரு, உன் வில்லை கையிலெடு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாத்தீங்களா? பேடித்தனம். நாம பயந்து ஓடுற ஒவ்வொரு நிமிஷமும் நாம பண்றது பேடித்தனம்தான். பிரச்சனை வந்துருச்சேன்னு மூளையில உட்கார்ந்து அழுறது வீரனுக்கு அழகல்ல. நம்ம ஊர்ல ஒரு சின்ன கிராமத்துல துரைசாமி கதையே எடுத்துப்போம். விவசாயி வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு பயிர் வச்சாரு. ஆனா மழை பெய்யாம கடும் வறட்சி வந்துடுச்சு. பயிரெல்லாம் காஞ்சு போச்சு. பக்கத்து நிலத்துக்காரங்கெல்லாம் ஐயோ விதியே, இனிமே நாம வாழ முடியாதுன்னு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டாங்க. ஆனா துரைசாமி பயப்படல. அவரு யோசிச்சாரு. மழை வரலனா என்ன, நிலத்துல கிணறு வெட்டுவோன்னு தீர்மானம் பண்ணாரு. தனியாளா நின்னு மண்வெட்டியை எடுத்தாரு. ஊர்க்காரங்கெல்லாம் அவரை பார்த்து, லூசு பைல, இந்த வறட்சியில எங்கடா தண்ணி வரப்போகுதுன்னு சிரிச்சாங்க. துரைசாமி அஞ்சவே இல்ல. தினமும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மண் தோண்டினாரு. 30 அடி, 40 அடி, 50 அடி தோண்டிக்கிட்டே இருந்தாரு. 60வது அடியில ஜில்லுன்னு தெளிந்த நிலத்தடி நீர் பொங்கி வழிய தொடங்கியது. அன்னைக்கு அவரை பார்த்து சிரிச்ச அத்தனை பேரும் வந்து அவர் கால்ல விழுந்தாங்க. இப்ப சொல்லுங்க, வறட்சிங்கிற சோதனையை பார்த்து துரைசாமி பயந்து ஓடியிருந்தா அந்த ஊருக்கு தண்ணி கிடைச்சிருக்குமா? துரைசாமிக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்குமா? நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு சோதனையும் ஒரு வறட்சி தான். நீங்க பயந்து ஓடுனா அது உங்களை சுட்டரிக்கும். நீங்க தைரியமா நம்பிக்கைங்கிற மண்வெட்டியை எடுத்து தோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வெற்றி பொங்கி வழியும். நமக்கு ஏன் பிரச்சனையை பார்த்தா பயம் வருது தெரியுமா? நாம எப்போதுமே வசதியான ஒரு வட்டத்துக்குள்ள, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வாழ பழகிட்டோம். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சம்பளம் கரெக்டா வரணும், உடம்புக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பான கூண்டுக்குள்ள இருக்கு நினைக்கிறோம். ஆனா புயல் வீசும்போது கூண்டுக்குள்ள இருக்கிற பறவை தான் பயந்து நடுங்கும். வானத்துல பறக்கிற கழுகு புயல் வந்தா இன்னும் உயரமா பறக்க தொடங்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு கூண்டில்ல, அது ஒரு விசாலமான ஆகாயம். நீங்க கழுகா மாற போறீங்களா இல்ல கூண்டு கிழியா முடங்க போறீங்களா? கிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவா சொல்றாரு. துக்கேஷ் வனுத்விக்னமன சுகேஷு விகதஸ்பிருக. துக்கம் வரும்போது கலங்காமலும் சுகம் வரும்போது துள்ளாமலும் எவன் ஒருவன் நிலைத்து நிற்கிறானோ அவனே உண்மையான தீரன். நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதா? வரட்டும், வாடா, வந்து பாரு. என் கையில கிருஷ்ணனின் உபதேசம் இருக்கு. என் மனசுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நீ என்னடா பண்ணிடுவன்னு நிமிர்ந்து நில்லுங்க. சோதனைகள் உங்களை நொறுக்க வரவில்லை, உங்களை செதுக்க வந்திருக்கின்றன. அடுத்த பாகத்துல நாம பார்க்க போறது, இந்த பயத்தை அடியோட அறுத்து எறிகிற அந்த 3 தங்க விதிகள் என்ன, தினமும் நாம மனசுக்குள்ள விதைக்க வேண்டிய அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் என்னங்கிற நடைமுறை ரகசியங்களைத்தான். நிமிர்ந்து நில்லுங்க, நீங்க வீழ்வதற்காக பிறந்தவரல்ல. கடந்த பாகத்துல நாம பார்த்தது வாழ்க்கையில வர்ற சோதனைகள் எப்படி நம்மள உடைக்க வராம செதுக்க வருதுங்கிற அந்த இமயமலை போன்ற மன தைரியத்தை பற்றி. இப்போ நாம பார்க்க போறது இந்த பயத்தை தினமும் நம்ம மனசுல இருந்து அடியோட அறுத்து எறிகிற அந்த 3 தங்க விதிகளையும் நடைமுறை வழிகளையும் பற்றித்தான். நம்ம ஊர்ல நிறைய பேர் கேட்பாங்க, அங்கே தத்துவமெல்லாம் நல்லாத்தான் இருக்கு, கேட்கும்போது ரத்தமெல்லாம் சூடேறுது, ஆனா தினமும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறப்போ அந்த பழைய பயம் திரும்ப வந்து கதவை தட்டுதே, அதுக்கு என்ன பண்றதுன்னு. அதுக்குத்தான் இந்த 3 தங்க விதிகள். இத உங்க மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. முதல் விதி, கட்டுப்படுத்த முடியாததை விட்டுவிடு. நம்ம வாழ்க்கையில 2 வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது, இன்னொன்னு நம்ம கட்டுப்பாட்டை தாண்டி இருக்கிறது. உங்க உழைப்பு, உங்க எண்ணங்கள், உங்க வார்த்தைகள், நீங்க எடுக்கிற முயற்சிகள், இதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா மத்தவங்களோட எண்ணங்கள், நாட்டின் பொருளாதாரம், மழை, வெயில், நாளைக்கு நடக்க போற விபத்துகள், இதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? கண்டிப்பா இல்ல. ஆனா நாம பண்ற பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற உழைப்ப ஒழுங்கா போடாம நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற விஷயத்தை நினைச்சு தலைய பிடிச்சுக்கிட்டு அழறதுதான். நம்ம ஊர்ல ஒரு விவசாயி மழையை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா நிலத்தை உழுது விதைய விதைச்சு காத்துக்கிட்டு இருக்க முடியும்ல. மழை வருவது இறைவன் கையில், விதையை விதைப்பது அவன் கையில்.
இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு அசம்பாவிதம் அல்லது பயம் வரும்போது உங்க மனசுகிட்ட இந்த ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. இந்த விஷயத்தை என்னால இப்போ கட்டுப்படுத்த முடியுமா? பதில் முடியாதுன்னு வந்தா உடனே அந்த யோசனையை தூக்கி குப்பையில போடுங்க. இறைவா, இது என் கட்டுப்பாட்டுல இல்ல, உன் கட்டுப்பாட்டுல இருக்கு, நீ பார்த்துக்கோன்னு விலகிடுங்க. இரண்டாவது விதி, இன்றைய கடமையில் மூழ்கிவிடு. பயத்துக்கும் பதற்றத்துக்கும் ஒரே ஒரு பெரிய எதிரி தான் இருக்கு. அது செயல், ஆக்ஷன். நீங்க சும்மா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் பயம் உங்க மேல ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணும். நீங்க இறங்கி வேலை செய்ய தொடங்கிட்டீங்கன்னா பயம் வாளை சுருட்டிக்கிட்டு ஓடிடும். கிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவா சொல்றாரு, நிகோதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோகி ஆகர்மணக. நீ கடமையை செய், செயலாற்றாமல் இருப்பதை விட செயலாற்றுவதே சிறந்தது. ஒரு மாணவன் தேர்வு வருதேன்னு பயந்துட்டே கட்டில பிடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருந்தா பயம் அதிகமாகுனே தவிர குறையாது. அதே மாணவன் பயத்தை தூக்கி போட்டுட்டு புஸ்தகத்தை திறந்து முதல் பக்கத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டா அடுத்த 5 நிமிஷத்துல அவனோட பயம் பறந்து போயிடும். பயம் வரும்போதெல்லாம் மூலையில உட்காராதீங்க, எந்திரிங்க, வீட்டை பெருக்குங்க, வண்டியை தொடைங்க, ஆபீஸ் ஃபைல திறங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. உங்க உடம்பும் மனசும் செயல்ல இறங்கிட்டா பயத்துக்கு அங்க வேலை இல்லாம போயிடும். மூன்றாவது விதி, நம்பிக்கை எனும் பேராயுதம். உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே காரணமில்லாம நடக்கிறதில்ல. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை தாங்குற அளவுக்கு என் உடம்புலையும் மனசுலையும் தெம்ப கொடுத்த பிறகுதான் அந்த பிரச்சனையையே இறைவன் அனுப்புவாங்கிற நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க, நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அம்மா உங்களை கையில பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது விழுந்துடுவோம்னு பயந்தீங்களா? இல்ல, ஏன்னா அம்மா மேல நம்பிக்கை இருந்தது. அதே நம்பிக்கைய அந்த பிரபஞ்சத்தின் மேல, இறைவனின் மேல வைங்க. என்ன படைச்சவன் என்ன வீணாக போக விட மாட்டான். இன்னைக்கு இருட்டா இருக்கலாம், ஆனா நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஒளிமயமான வெளிச்சம் வரும்னு நம்புங்க. இந்த 3 விதிகளையும் தினமும் உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க தொடங்குங்க. காலையில கண்ணை முழிச்சதும் கண்ணாடியில உங்க மூஞ்சிய நீங்களே பார்த்து கம்பீரமா சொல்லுங்க, நான் பயப்பட பிறந்தவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன். இன்னைக்கு நாள்ல என்ன வந்தாலும் எதிர்கொள்வேன். உங்க மனசுக்குள்ள நீங்க விதைக்கிற ஒவ்வொரு தைரியமான வார்த்தையும் நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விருட்சமா வந்து நிற்கும். இப்போ நாம இந்த மகத்தான உரையின் உச்சகட்ட பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க மனசுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த சிம்மத்தை தட்டி எழுப்பி உங்களை ஒரு புதிய மனிதனா மாற்றப் போற உச்சகட்ட அருள் உரை. சிம்மமாய் எழுந்து வாருங்கள். நாம பார்த்த அத்தனை ஆன்மீக ஆழமும் வாழ்க்கை ஞானமும் அனுபவங்களும் இங்கதான் வந்து ஒன்னா இணையுது. இது வெறும் பேச்சு முடிவடையும் இடம் இல்ல, உங்க மனசுக்குள்ள ஒரு புதிய மனிதன் பிறக்கப் போற அந்த புரிதமான உச்சகட்ட நிமிஷம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்விய உங்க நெஞ்சு மேல கை வச்சு ஆத்மார்த்தமா கேட்டு பாருங்க. இத்தனை நாளா நீங்க பயந்து பயந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை உங்களுக்கு என்னத்தை கொடுத்துச்சு? நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துச்சா? இல்லை நீங்க ஆசைப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்துச்சா? இல்லவே இல்ல. அந்த பயம் உங்க கனவுகளை சுருக்கிடுச்சு, உங்க சிரிப்பை திருடிடுச்சு, உங்களை சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி உங்களை ஒரு பலவீனமான மனிதனா மாத்தி வச்சிடுச்சு. போதும், இந்த பயந்து வாழும் நரக வாழ்க்கை இதோட முடியட்டும். இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த உரையை கேட்டு முடிக்கும்போது உங்க மனசுல இருக்கிற அந்த பழைய பயந்த நடுங்குற உருவத்தை தூக்கி அப்படியே அந்த தீயில போட்டு பொசுக்கி எரியுங்க. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி தூங்கிட்டு இருக்கு. அது சாதாரண சக்தி இல்ல, இந்த அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல தன் விஸ்வரூபத்தை காட்டினாரு. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவரோட உடம்புக்குள்ள சுழன்றதை பார்த்து அர்ஜுனன் நடுங்கி போய் நின்னா. அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னாரு தெரியுமா? அகமாத்மா குடாகேச சர்வபூதாஸ்ய ஸ்திதக. அர்ஜுனா, எல்லா உயிர்களின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நான்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கிருஷ்ணன் ஏதோ துவாரகையிலையோ இல்லை வைகுண்டத்திலேயோ மட்டுமில்ல, உங்க இதயத்துக்குள்ளேயும் அதே விஸ்வரூபத்தோட அதே பரமாத்மாவா குடிவந்து உட்கார்ந்திருக்கான். உங்களுக்குள்ள பரமாத்மாவையே வச்சுக்கிட்டு நீங்க ரோட்டுல போற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கா பயந்து நடுங்குறீங்க? நாளைக்கு என்ன ஆகுமோன்ற பயமா?
அதை வேரோடு புடுங்கி எறியுங்க. நாளைக்கு என் வேலை போயிடுமோ? போனா போகட்டும்டா. என் கையில உழைக்கவும் என் மூளையில ஜெயிக்கவும் தம்பிருக்கு. வேற வேலையை தேடி எழும்பும் இந்த சிம்மம். நாளைக்கு என் பிசினஸ் நஷ்டமாயிடுமோ? ஆகட்டும்டா. பூஜ்ஜியத்திலிருந்து கோடிகளை உருவாக்கின வரலாறு என் ரத்தத்துல ஓடுது. திரும்ப எழுந்து நிற்பேன். நாளைக்கு என் உடம்புக்கு ஏதாச்சும் நோய் வந்துடுமோ? வரட்டுண்டா. அதை தாங்குல வலிமையை என் இறைவன் எனக்கு தருவான். என் மூச்சிருக்கிற வரைக்கும் நான் நிமிர்ந்துதான் வாழ்வேன். வாழ்க்கை உங்களை பார்த்து மிரட்டும்போது நீங்க திரும்பி நின்னு வாழ்க்கையின் கண்ணை பார்த்து மிரட்டுங்க. டே வாழ்க்கையே, நீ எனக்கு என்ன சோதனையை வேண்டுமானாலும் கொடு, ஆனா அத்தனை சோதனையையும் தாண்டி ஜெயிக்கிற வீரன் நான் என்று கர்ஜனை பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பிறந்த எந்த ஒரு மாமனிதனும் பயந்து பயந்து மூலையில உட்கார்ந்து பெரிய ஆள் ஆகல. அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை தோற்று போனப்போ பயந்து ஓடல. காமராஜர் படிக்க வசதி இல்லைன்னு முடங்கி போகல. விவேகானந்தர் பசியோடும் வறுமையோடும் உலகம் பூரா நடந்து போய் இந்தியாவை நிமிர வச்சாரு. அவங்களுக்கெல்லாம் இல்லாத எந்த குறை உங்களுக்கு இருக்கு? உங்ககிட்டயும் அதே ரத்தம்தான் ஓடுது. உங்ககிட்டயும் அதே பிரபஞ்ச சக்தி தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி உங்க நெஞ்சு மேல கை வச்சு கம்பீரமா சொல்லுங்க, இனிமேல் என் வாழ்க்கையில நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயத்துக்கு இடமே இல்லை. நான் கடமையை செய்வேன், பலனை என் இறைவனிடம் சமர்ப்பிப்பேன். என் நிகழ்காலம் என் கையில், என் எதிர்காலம் என் இறைவனின் பாதத்தில். நான் வீழ்வதற்காக பிறந்தவன் அல்ல, இந்த உலகத்தை வெல்வதற்காக பிறந்தவன். இந்த வார்த்தை உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும், உங்க இரத்தத்தோட ஒவ்வொரு துளியிலையும் தீயா எரியட்டும். இனிமேல் உங்களை பார்த்து இந்த உலகம் பயப்படணும். உங்கள் தன்னம்பிக்கையை பார்த்து பிரச்சனைகள் வாலை சுருட்டிக்கிட்டு ஓடணும். எழுந்து வாருங்கள், நெஞ்சை நிமிர்த்துங்கள், வில்லை கையிலிடுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.